பாசத்தை பொழிந்தே வாழுவோம், பகைமை உணர்வுகளை காக்கறிந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம், வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோம், வேற்றுமை நிலைகளை மதித்து ஒற்றுமையுடனே பழகுவோம், அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் பரந்திடவே ஒன்று சேர்வோம், உலகில் இணைவோம், இறைவன் விருந்தும் உலகம் படைப்போம், ஒன்று சேர்வோம், உலகில் இணைவோம், இறைவன் விருந்தும் உலகை படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் வாழுவோம், இந்த உலகில் மனித நலம் மறந்து மாண்பனகி பண்போடு நாம் வாழுவோம், இறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் நவநாள் திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்கிறேன். இதோ சிறப்பாக பல்வேறு தேவைகளை விண்ணப்பங்களை சுமந்து வந்திருக்கிறோம். அனைத்தையுமே இந்த கல்வாரி பலியிலே நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பக்தி முயற்சியை, நமது நம்பிக்கையை உற்று நோக்கும் இறைவனும் கோடி அற்புதரும் நமக்காக தேவையானதை எல்லாம் உடனடியாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே கண்களை மூடுவோம். மீண்டுமாக இந்த திருப்பலியிலே நமது கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, தொடங்குகிற இந்த திருப்பலியிலே நான் சுமந்து வந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு விருப்பம் என்றால் அதை இன்று இப்பொழுதே நான் அனுபவிக்க எனக்கு வாய்ப்பை கொடும் என்று சொல்லி தேவைகளை அறிக்கையிடுவோம். இதோ இந்த திருப்பலிக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்ந்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவ நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வலிமை பெறு, துணிவு கொள். ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு இம்மக்களோடு நீ செல்ல வேண்டும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 31 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மோசே பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேல் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன் நின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றிற்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வார். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேல் அனைவர் முன்னிலையிலும் ஆண்டவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்
கவசம் போலாகும். அவர் உன்னை தம் சிறகுகளினால் மறைத்து காத்திடுவார். மறைத்து காத்திடுவார். உன்னதரின் அடைக்கலம் எங்கும் இருப்பவனே, வல்லவரின் நிழலிலே எங்கும் வாழ்பவனே. உந்தன் பெயரை அறிந்த நான் அஞ்சவே வேண்டாம். உன்னை அவரும் காப்பரார். அஞ்சவே வேண்டாம். உந்தன் அருகில் இருப்பரார். அஞ்சவே வேண்டாம். உந்தன் ஜெபத்தை கேட்பரார். அஞ்சவே வேண்டாம். எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். எதற்கும் நீயோ அஞ்சவே வேண்டாம். அவரின் வார்த்தை கேடயமும் கவசம் போலாகும். அவர் உன்னை தம் சிறகுகளினால் மறைத்து காத்திடுவார். மறைத்து காத்திடுவார். உன்னதரின் அடைக்கலத்தில் எங்கும் இருப்பவனே, வல்லவரின் நிழலிலே எங்கும் வாழ்பவனே. உன்னதரின் அடைக்கலத்தில் எங்கும் இருப்பவனே, வல்லவரின் நிழலிலே எங்கும் வாழ்பவனே. நீ ஆண்டவாயின் ஆண்டவா, ஆண்டவாயின் ஆண்டவா. நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் அரணவாய். உம்மையே நான் நம்பினேன் என்று கூறிடுவார். என்று கூறிடுவார். Alleluia. 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 என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 18 இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிருக்கோம். அது யாருக்கு தெரியும்? என்ன பொக்கிஷத்தை தொலைச்சிருக்கிறோம்? மணி பர்ஸா? மொபைலா? மன நிம்மதியை தொலைத்து விட்டார். வெரி குட். மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம். நிம்மதியை தொலைத்து விட்டோம். இளைப்பாறுதலை தொலைத்து விட்டோம். பின்னாடி என்ன தொலைத்திட்டீங்க? தூக்கத்தை தொலைச்சிட்டோம். தூங்குக, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. நான் எப்போ எல்லாம் காட் இஸ் குட்னு சொல்கிறனோ நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லணும். காட் வந்து எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். எந்த நேரம், இந்த நேரம் நல்ல நேரம், கெட்ட நேரம் கிடையாது. எல்லா நேரத்திலுமே கடவுள் நமக்கு நல்லதாக தான் இருக்கிறாரு, நல்லது தான் செய்கிறார். அதனால் நான் எப்போ எல்லாம் காட் இஸ் குட்னு சொல்கிறனோ நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சத்தமாக சொல்லணும். நான் ஆல் த டைம்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? பரவாயில்ல, நல்லா சத்தம் பின்னாடி இருந்து சத்தம் எனக்கு வரணும். God is good and all the time. God is good and all the time. நம்ம எல்லாமே ரொம்ப பிரச்சனையோட, கவலையோட, கஷ்டத்தோட, வியாதியோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, இறை பிரச்சனத்தை கொஞ்சம் ஸ்மைலிங் பேஸோட சொல்லலாமா? God is good and all the time. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளில் நாம் இழந்த ஒன்று என்று கேட்டேன். ஐயா, என்ன இழந்திருக்கோம்? நிறைய இழந்துட்டோம். நீங்கள் சொன்னது போல் எல்லாமே இழந்து தான் இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பொக்கிஷங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்களும் சரி நானும் சரி இழந்திருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? குழந்தை பருவம். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். அப்படியே போய் பாருங்களா, குழந்தை பருவத்தை பாருங்கள். இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையை விட்டுட்டு நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம்? இந்த மாதிரி கண்ணீர் இருந்துச்சா? கவலை இருந்துச்சா? இதை பற்றியாவது நினச்சோமா? நம்ம மாட்டில் அப்படியே இருந்தோம். சிரிக்கணும், தூங்குவோம். அப்பா அம்மா எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த குழந்தை பருவத்தை தொலைச்சி இருக்கிறோம். எப்படி தொலைச்சோம்? அதுக்கு யாரு காரணம்? நம்முடைய பெற்றோர்கள் தான் காரணம். காட் இஸ் குட். பிரியமானவர்களே, இந்த குழந்தையை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். தொலைந்த இந்த பெரிய பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த பிரசங்கம்.
பிரியமானவர்களே, ஒரு மாணவன், சின்ன பையன்தான், ஸ்கூலுக்கு போகல, 7th படிக்கிற பையன், ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் இருக்கிறான். பாட்டி வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த வழியாக போகிறார். பாட்டி சொல்கிறாங்க, டேய் உங்கள் சார் வர்றாரா, வாத்தியார் வர்றாரா, போய் பதுங்கிக்கடா அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து எட்டி பார்த்துட்டு, பாட்டி பாட்டி நீ போய் பதுங்கு அப்படிங்கிறான். ஏன்டா நீ போய்? நான் படிக்கிறேன், நீ தாண்டா மாணவன். இல்லை நீ போய் பதுங்கு. ஏன்டா? நீ செத்துட்டேன்னு சொல்லி தான் நான் 1 வாரம் லீவ் போட்டு இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும். இன்னொரு சின்ன பொண்ணு அப்படியே போச்சு, ஒரு மளிகை கடையை பார்க்குது. அங்கே போயிட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட, அங்கிள் உங்கள் பையன் பெருசான பிறகு உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அந்த மளிகை கடைக்காரன் சிரிக்கிறான். என்ன இந்த சின்ன பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. சரிம்மா, நீ பெருசான உடனே என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சான், அப்படின்னா உங்கள் வருங்கால மருமகளுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்படியே ஷாக் ஆகி நின்று போகிறான். வருங்கால மருமகளுக்கு சாக்லேட் கொடுங்க, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. அப்போ அந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே யதார்த்தம், உண்மை, நேர்மை அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த மாதிரி சின்ன வயசுல குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? இந்த ரெண்டுமே எதிர்மறையானது. ஒரு யதார்த்தத்தை தாண்டி பொய் சொல்லணும், ஏமாற்றணும் அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்குறது? இன்னைக்கு வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுத்து ஒரு புது டிஷ் செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன். உடனே இது வந்து நீ தனியாக சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத, மற்ற நாள் கொடுத்தா கூட ஓகே, இது நான் சிறப்பாக செஞ்சுருக்கிறேன், இது ரொம்ப காஸ்ட்லி, யாருக்கும் கொடுக்காம தனியாக சாப்பிடு. இது எல்லாமே குழந்தை பருவத்தை கெடுக்கிறது யார் அப்படின்னா பெற்றோர்களாகிய ஒரு சிலர் மட்டும்தான். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் வளர்றது தான் வாழ்க்கைங்க. அப்போ உளவியல் கூட அழகாக சொல்லுது, 5 வயசு வரைக்கும் தான் அதுதாங்க குழந்தை பருவம். பிறந்தது அந்த வயிற்றில் கரு உருவானதுலேருந்து 5 வயசு வரைக்கும் தான் உளவியல் சொல்லுது. அதுதான் யதார்த்தமாக கடவுள் சொல்கிற அந்த குழந்தை மனநிலை. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறுறது, சமுதாயம், நம்ம எல்லாமே காரணமாக இருக்கிறோம். அந்த மனநிலையை பற்றி தான் நான் பேச போகிறேன். 5 வயசுக்கு அப்புறம் வர்ற குழந்தை பருவத்தை பற்றி பேசலை. God is good and all the time. இப்போ நல்லா தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், God is good, வெரி குட். பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த குழந்தை மனப்பான்மை எப்படிப்பட்டது? குழந்தை தனம் வேறு. நம்ம குழந்தை சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவோம்ல, அது இல்லைங்க. நான் குழந்தையா இருக்கிறேன், நான் குத்துறது போய் அடிக்கிறது, அது இல்லை. குழந்தை மனநிலை. அந்த மனநிலை குழந்தை எப்படிப்பட்டதாக நம்ம சித்தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அழகாக ஒரு 4 விதத்தில் உளவியல் சொல்லுகிறது. குழந்தை அப்படின்னா நமக்கு ஒரு அடையாளம். முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதனுடைய தாழ்ச்சி மற்றும் ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ச்சி, வெளிப்படைத்தன்மை, ஓப்பன்னஸ். இது ரெண்டும் நான் சொல்ல நீங்கள் யோசித்து பார்க்கணும். குழந்தை பருவத்தில் இது இருந்துச்சு, இப்போ அது இருக்குதா அப்படின்னு நீங்கள் சிந்திக்க தான் உங்களை அழைக்கிறேன். அந்த தாழ்ச்சி அப்படின்னு அந்த நற்செய்தியில் கூட சொல்கிறாரு, குழந்தைகளை போன்று நீங்கள் தாழ்த்தாவிட்டால் உங்களுக்கு இறையாட்சி இல்லை அப்படின்னா. அந்த தாழ்ச்சி குழந்தை பருவத்தில் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கும், அம்மா என்ன சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கும், தலையாட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை சொல்லுமா, இது எனக்கு வேணாம், இந்த ஹார்லிக்ஸ் தான் வேணும், அது வேணும்னு கேட்குமா, இல்லை நீ எது கொடுத்தாலும் அது மாட்டுன்னு வாங்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த ஒரு தாழ்ச்சி, யார் எது சொன்னாலும் கேட்குற ஒரு நல்ல பண்பு மனிதர்களாகிய நம்மக்கிட்ட இப்போ இருக்குதா? ஓப்பன்னஸ். நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறோன்னா ஏற்றுக்கிறோமா? குழந்தை ஏற்றுக்குங்க, எது சொன்னாலும் உடனே சரிம்மா, செய்கிறோமா, ஓகேம்மான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாததுனால தானே பிரச்சனை. நான் சொல்கிறத நான் கேட்டேன், நீ ஏமா அதில் உப்பு அதிகமாக போட்ட, சரி நாளைக்கு நான் கம்மியாக போடுறேன்னா முடிஞ்சு போச்சு. அது எப்படி நீ சொல்லலாம், உப்பு அதிகமாக போச்சு, இவ்வளோ நாள் சொல்லலை, இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு வரும்போது தான் சண்டை. அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மனப்பான்மையில் நம்ம இல்லை. God is good and all the time. இரண்டாவது, குழந்தைகளை பார்த்தவுடனே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது வெளிப்படையாக இருக்குது என்னன்னா, நம்பிக்கையும் சார்புத்தன்மையும். சார்புத்தன்மை, குழந்தை வந்து எப்போவுமே பெற்றோரை சார்ந்து தான் இருக்கும். இப்போ யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்க, குழந்தை இருக்குது, பார்த்த உடனே புதுசாக இருக்கிறாங்க, அவங்க போய் இந்த குழந்தை ஓடி போயிட்டு தாயோடைய முந்தானியை பிடிச்சி மறைஞ்சிக்கும். அதுதான் பெரிய மதுள் சோறு. புடவையில் மறைஞ்சு பார்க்கும், அது என்னது அந்த புடவைன்னு அவ்வளோ பெரிய பாதுகாப்பா, அதுக்கு என்ன நினைக்குது, நான் என் அம்மாவை சார்ந்திருக்கிறேன், என் அம்மா என்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு குழந்தை போய் முன்னாடி புடவையில் தான் போய் பதுங்குவாங்க. ஸோ இது வந்து யதார்த்தம். அப்போ நான் எப்பொழுதுமே பிறரை சார்ந்து தான் இருக்கணும், நானாக எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இன்றைக்கி
நான் பிடிச்ச முயலுக்கு 3 தானே 4 இல்லையா? அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 3 கால்னு இப்படி பிடிவாதமாக நிறைய பேர் இருக்கணும். அது குழந்தை மனப்பான்மை இல்லை. ஒரு சில நேரங்கள் விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த ஒரு நல்ல பண்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனப்பான்மையில் நான் இல்லை. நான் யாரையாவது சார்ந்துதான். கடவுளே வந்து படைக்கும் பொழுதே ஆணும் பெண்ணுமாக படைக்கிறாரு. ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். உறவுகள் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்துட்டோம்னா நான் என் பொண்ணை கொடுப்பேன். கண்டிஷன் தான் இருக்குது. ஏன் பொண்ணு தனியாக இருக்கணும். இந்த தனிமை வந்து ஒரு மனிதனை சாகடித்து விடுகிறது. அப்போ சார்ந்து வாழ்வது அந்த குழந்தையுடைய பண்பு. தனியாகவே இருக்காது. குழந்தைங்க கொஞ்ச நேரம் போட்டு பாருங்களா, லபா லபா லபான்னு கத்தும். நம்ம நினைப்போம் பசிக்குது கத்துது. இல்லை, அரவணைப்பு கொஞ்சம் தூக்கி வச்சிருந்தா போதும், அமைதியாக அந்த சாப்பாடு தேவையில்லை, யாராவது கூட பக்கத்தில் இருக்கணும். அந்த சார்பு தன்மை, நம்பிக்கை. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கூட இப்போ இருக்குது. இன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். நம்பிக்கை இல்லை, யார் சொன்னாலும் நம்புறது. நான் போய் பிரசங்கம் வைக்கிறேன், குழந்தைத்தனமாக இருங்க, குழந்தை மனநிலையோடு இருங்க அப்படின்னா அந்த சாமியார் கிடக்கிறாரு, அவருக்கு வேறு வேலை இல்லை, குடும்பத்தில் வந்து இருந்தால் தானே தெரியும். அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம், இருந்தால் நல்ல மாற்றம் வருமே அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்குள்ள தான் மாற்றம் இருக்கும், மற்றவங்களுக்கு மாற்றம் இருக்காது. God is good and all the time. பிரியமான, இப்படி நம்பிக்கை குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நான் சொல்ல உங்கள் குழந்தைகளுக்கு பாருங்கள், நம்ம எது சொன்னாலுமே நம்பிடும். நம்ம சொல்லுவோம் இந்த படத்தை, சாமிடா அது தொட்டு கும்பிடும், இல்லைன்னா கண்ணை குத்திடும். அதுக்கு தெரியுமா கண்ணை குத்துன்னு நம்பிடுது. சரிம்மா தொட்டு கும்பிட்றேன். சாமியார் வந்திருக்கா, தோஸ்திரம் சொல்லு. தோஸ்திரம். அவர் யாருன்னே தெரியாது, சாமியார்னா என்னன்னே தெரியாது குழந்தைக்கு. தோஸ்திரம், ஹாய் சொல்லு எல்லாமே சொல்லும். ஏன் நம்புகிறாங்க, ஏதோ ஒன்று அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புது. அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டே வருது. பெற்றோரையும் நம்புறதில்லை, கணவனையும் நம்புறதில்லை, மனைவி நம்புறதில்லை. அந்த நம்பிக்கை குறைவினால மன நிம்மதியே இல்லை. God is good and all the time. மூன்றாவது, குழந்தைகளை பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர்களுடைய ஆச்சரியம், ஆர்வம், வியப்புத்தன்மை, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. இந்த மூணும் இருக்குது. ஒரு வியப்பு, ஆர்வம், கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லா குழந்தைகிட்டும் இருக்குது. இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம், நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறேன்னா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, அம்மா சூப்பர்மா செம்மையாக இருக்குமா, செய்யுமான்னுவாங்க இல்லையா குழந்தைய. இதே ஹஸ்பண்ட்டை போய் சொல்லி பாருங்க, என்னம்மா செஞ்ச, சிக்கன் பிரியாணி. சிக்கனா? அந்த மனநிலை பார்த்தீங்களா? அந்த ஒரு வியப்பு குழந்தைகிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம எது சொன்னாலும் வியந்த பார்க்குறோமா? அந்தோனியார் கோயிலுக்கு போமா, அங்கே புதுமாக நடக்குது, அங்கே ஒரு சாமியார் நல்லா ஜாம் பண்ணுறாரா, அங்கே போய் ஜாம் பண்ணிட்டு வா. ஆமாம் போ அப்படின்னு. அந்த வியப்பு யாருக்காவது வருதா? ஒரு வியப்பு எதை எடுத்தாலும் அந்த வியப்பு நிலை வந்து ஒரு ஆர்வம் வரும், செய்யணும்னு தோணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த வியப்பு இன்னைக்கு இல்லை. சரி பார்ப்போம், எங்கே மழை வருதுங்க, பார்த்து வேகமாக போங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போவோம். அந்த ஒரு வியப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். அதே போல் ஆர்வம், செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏம்மா இங்கே வந்து கொஞ்சம் பாடுங்களா அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் எனக்கு தெரியாது, இவங்க தெரியாது, அவங்க போகட்டும் இவங்க போகட்டும். வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னாக்கா கையை தான் நீட்டணுமே ஒழிய நான் செய்கிறேன்னு யாருமே முன் வர்றது கிடையாது. ஒரு ஆர்வமே இல்லைங்க. கோயிலுக்கு போகணும், காலையிலேயே எந்திரிக்கணும், ஜபம் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட கடவுளை நாடி போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம் நமக்கு இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. உங்கள் முகங்கள் பார்த்தா தெரியும், செவ்வாய்க்கிழமையாவது நான் அந்தோனியார் கோயிலுக்கு போகணும் வருது. இது ஒரு பெரிய ஆர்வம். இந்த ஆர்வம் எல்லா செயலுமே இருக்கும்போது நம்ம மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், ரத்தம் ஓட்டம் அதிகமாக இருக்கும். எது எடுத்தாலுமே சுறுசுறுப்போடு செஞ்சு பாருங்களேன், எறும்பு போல் நம்ம ஆக்டிவாக இருப்போம். நம்ம நினைக்கிறோம் வேலை செஞ்சால் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், ரொம்ப அப்படியே ரொம்ப டல்லாகிடும், சிக்னஸ் வந்துடும். இல்லை, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஆக்டிவாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேகமாக நடந்து பாருங்கள். நடக்கும்போதே அங்கேருந்து நான் பார்ப்பேன், நானும் பைக்கில் தான் வருவேன், ஒரு 10:30 வந்து அப்படியே வருவாங்க. அதுக்கு முன்னாடியே 10 பேர் நடந்து போயிடுவாங்க. ஏன் அப்படி? அப்போ அந்த உற்சாகம் இல்லையா, ஒரு ஆர்வம். நான் கோயிலுக்கு போகிறேன், நடக்கும்போது கொஞ்சம் வேகமாக நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. தலை கீழே போனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட ப்ரெஷர்னால தான் தலை உங்களை அறியாமலே கீழே போகுது. அப்போ அந்த ஆர்வத்தோடு நான் போகணும், எதுவும் செஞ்சாலும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இதெல்லாம் குழந்தைக்கு இருக்குதுங்க, செஞ்சு பாருங்கள், துருதுருன்னு இருப்பாங்க. இது என் தங்கச்சியுடைய பையன், 3 வயசு தாங்க. நான் வீட்டுக்கெல்லாம் லீவுக்கு போனாக்கா பெயிண்ட் அடிப்பேன், கொத்தனார் வேலை செய்வேன், கூட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். உடனே இவனும் வருவான், வந்து நான் பெயிண்ட் அடிக்கும்போது அவனும் ப்ரெஷ் எடுத்துகிட்டு அடிப்பான்.
என்னென்ன வேலை செஞ்சாலும் அவன் வந்து செய்வான். பைக்கில் நான் போட்டேன், நான் ஓட்டுறேன், நீங்கள் கையை எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து முறுக்குவான். ஸோ இது ஒரு ஆர்வம் இல்லையா? அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே செய்யணும். குழந்தைங்க துருத்துரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு கோவம் வரும், டே கம்முன்னு அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அடிப்போம். அந்த ஆர்வம் நம்ம வாழ்க்கையில் குறைந்து போய்கிறது. குறைஞ்சிச்சுனாக்கா ஒரு சோர்வு, எதுவுமே என்ன ஒரு கோடி கையில் கொடுத்தா கூட அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு ஆர்வமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை குழந்தை மனநிலையோடு நம்ம பார்க்குறப்போ நம்ம எப்போவுமே உற்சாகத்தோடு இருப்போம். இறுதியாக இந்த குழந்தை இடத்துல நம்ம பார்த்த உடனே புரிஞ்சு கொள்ளக்கூடியது, தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைகளுடைய சார்புத்தன்மை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இந்த குழந்தைகிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனநிலை எந்த அளவுக்கு உயருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அது யாரையுமே எதிர்த்து எதுவுமே பேசாது, எது சொன்னாலும் கேட்டுக்கும். இந்த எதிர்த்து பேசுறது இருக்கு இல்லையா, ஒருத்தங்க கோபமாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீ எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா உடனே பிரச்சனை வருது. இந்த குழந்தைங்க எதிர்த்து பேசாதுங்க, எதிர்த்து எதுவுமே சொல்லாது, அப்படியே கேட்டுக்குவாங்க. அந்த ஒரு அமைதி நிலை. கொஞ்சம் நேரம் கழித்து போய் பேசி பாருங்க, எல்லாமே சரியாயிடும். God is good and all the time. யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க மட்டும் சத்தமாக சொல்லுங்க, God is good. இவ்வளோ பேர் தான் கேட்டிருக்கீங்க, வெரி குட். பிரியமானவர்களே, அப்போ எதுவுமே எதிர்த்து பேசாமல் அமைதியாக ஒரு சில நேரங்களில் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அடுத்ததாக இந்த குழந்தையிட்டு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தூய்மையான இதயம். ஒரு நல்ல இதயங்க, கள்ளம் கபடமற்ற இதயம் சொல்லுவோம் இல்லையா. எதுவுமே அந்த குழந்தை எதுவுமே எதிர்பார்க்காம அப்படி அழகாக செஞ்சுக்கிட்டே போவோம். அது நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா, டேய் கடங்கார நமக்கு வர்றாரு, கடன் கொடுத்தவர் வர்றாரா, வந்தா எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தை அழகாக சொல்லும், எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல சொன்னார் இல்லையா. ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு மனம். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்ம வீட்டிலே இருந்தால் கூட அவள் பெரிய பொய், ஒரு சாப்பாட்டில் பெரிய பூசணிக்காய் வச்சு கூட நம்ம பொய் சொல்லுவோம். ஐயோ பூசணிக்காய் எங்கள் வீட்டிலே இல்லை, ஏமா தெரியுதுமா, அப்பட்டமா தெரியுதுமா, அவ்வளோ பெரிய பொய் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கள்ளம் கபடமற்ற ஒரு மனநிலை, God is good. எனவே பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு நிலை. இந்த குழந்தை மனதோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். குழந்தை வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சிரிக்கணும்னாக்கா சிரிச்சிடும், அழுனாக்கா அழும், ஏதாவது கேட்கணும் அடம் பிடிக்கணும் அடம் பிடிக்கும். அந்த உணர்வுகளை அது கட்டுக்குள்ளே வச்சிருக்காது, எல்லா உணர்வுகளையுமே வெளியே கொண்டு வந்துடும். இன்னைக்கு நம்ம நிறைய உணர்வுகளை அப்படியே அடிமையாக கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். நான் சிரிக்கக்கூடாது, எந்த வழிவேல் வந்தாலும் சிரிக்கவே மாட்டேன், என்ன நீ காமெடி பண்ணா சிரிக்கவே மாட்டேன், அது உணர்வை கட்டுப்படுத்துகிறோம். எங்கள் அப்பா இறந்தாலும் சரி, எங்கள் பாட்டி இறந்தாலும் சரி, நான் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது, நான் அவ்வளோ வயல்வான் தெரியுமா, அழவே மாட்டேன், கல்லு மாதிரி நிற்பேன், அழுணும். அந்த உணர்வை கொண்டு வரணும். அதே போல் சோகமாக இருக்கணும்னா சோகமாக இருக்கணும், சிரிக்கணும்னா சிரிக்கணும், தூங்கணும்னா தூங்கணும். இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது இல்லையா, எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தினா தான் மனுஷன். எல்லா உணர்வையும் நீ கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்த அப்படின்னா மனிதனே கிடையாது. இன்றைக்கி நான் சின்ன ஒரு ஜோக் சொன்னால் கூட எத்தனை பேர் வாயத்தை வந்து சிரிக்கிறீங்க, அப்படியே அப்படியே உட்காந்துருக்கு. என்னமோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனவனே கடைசி நாளில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. அப்போ அந்த ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது. God is good. எனவே பிரியமானவர்களே, கடவுள் இன்னைக்கு சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, குழந்தை மனநிலையை பெற்று வாழுங்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசித்த நற்செய்தி அழகாக சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது அழகாக சொல்கிறாரு. அதே போல் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், குழந்தைகளை யாரெல்லாம் என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லாருமே என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்போ நீங்கள் குழந்தைகளை மறுதளிச்சிங்கனாக்கா அந்த குழந்தை பண்புகளை நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா கடவுளையும் மறுதளிக்கும். உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, அந்த மனது இருக்கிறது, அதை நீங்கள் மறுதளிக்கிறீங்க, கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா கடவுளையே மறுதளிக்கிறீர்கள். அதே போல் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் அழகாக சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். மாறணும்னு சொல்கிறார். எப்படி மாறணும்? குழந்தைகளாக மாறணும். God is good. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் என்னால் இந்த குழந்தை மனநிலை பெற்று வாழ முடியுமா? கண்களை மூடுவோமா? அன்பு தெய்வமே, இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தியை, நற்செய்தியிலே குழந்தைகளாக தங்களை தாழ்த்தி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்துக்கிறேன். இந்த குழந்தை பருவத்தை தொலைத்ததனால் தான் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், இதையெல்லாம் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல குழந்தை மனப்பான்மையோடு மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ உம்மோடு நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக.
எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்மையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசிர்வதையும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது தமது திருப்பெயரின் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனித படித்திருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: அன்பானவர்களே, இது வந்து தெய்வீக நேரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நமது கருத்துக்களை, விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை உற்று நோக்குகிறார். நம் மீது அளவு கடந்த விதத்தில் அன்பையும் அற்புதங்களையும் பொழிகிற இந்த நேரத்தில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மஞ்சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆம், இது நம்மை மகிழ்விக்க முகமலர்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் காண விரும்பும் நம் ஆண்டவர் இயேசு இவரே. குழந்தைகளாக மாறி இவருடைய அன்பு, இவருடைய பாசத்தை, இவருடைய அரவணைப்பை ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து அனுபவிக்க அழைப்பு விடுக்கும் இயேசு இவரே. இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும். ரத்தலும் காக்க முடியலாம்.
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திரு விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவில் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற குழுவை சார்ந்தவர்கள் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கனி வழங்க வரலாம். உனையன்றி எனக் காக்க உலகில் யார் உள்ள மரித்தாயின் முதல்வா தேவா. தேவா, உனையன்றி எனக் காக்க உலகில் யார் உள்ள மரித்தாயின் முதல்வா தேவா. தினங்கோடி பக்தர்கள் தொழுவேற்றி புகழ் பாடி, தினங்கோடி பக்தர்கள் தொழுவேற்றி புகழ் பாடி, ஆரோக்கியத்தாய் திருக்குமரா திருக்குமரா, உனையன்றி எனக் காக்க உலகில் யார் உள்ள மரித்தாயின் முதல்வா தேவா. வினை தீர்க்க வந்தாய் நீயே, உந்தன் முழநொந்து மடிந்தாய் நீயே. வினை தீர்க்க வந்தாய் நீயே, உந்தன் முழநொந்து மடிந்தாய் நீயே. என்னை மீட்க தூயத்தனை போக்க, என்னை மீட்க தூயத்தனை போக்க, உந்தன் உயிர் தந்து உயிர் காத்த ஆரோக்கியத்தாய் திருக்குமரா திருக்குமரா, உனையன்றி எனக் காக்க உலகில் யார் உள்ள மரித்தாயின் முதல்வா தேவா.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நோயாளிகளுக்காக சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் நமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். இங்கே ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தடைவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடமிருந்து எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்த புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதை விட சிறந்ததொன்றை இறைவனுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆசி எண்ணெய் வாங்க வருகிறவங்க லைனாக வாங்க, தயவு செய்து. கூட்டமாக வந்தீங்கன்னா போகிறதுக்கு வழி இருக்காது. ரெண்டு பேராக நில்லுங்க, அப்போ தான் அந்த வரிசையாக தெரியும். 2 பேர் இங்கே 2 பேர், 2 பேராக வந்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிட்டு சீக்கிரம் போகலாம். இல்லைன்னா லேட் ஆகும், எங்களுக்கும் லேட் ஆகும், உங்களுக்கும் போகிறதுக்கு வழி இருக்காது. தயவுசெய்து சிரமம் பாராமல் 2 பேராக நில்லுங்க. முண்டி அடிச்சுட்டு வராதிங்க, அங்கேயும் நில்லுங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். அங்கேயும் நின்று மெதுவாக வாங்க. அம்மா நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, எல்லாருக்கும் கிடைக்கும். தயவுசெய்து பொறுமையாக வாங்க, கிடைக்கும். புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர்
Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.